படிக்கும்போது நம்ம வாதிரியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. எனக்கு அப்படி ஒருத்தர் தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Dr. T. Ramasamy, Secretary to the Government of India, Department of Science and Technology. He is an architect of Inspire program. Hi guys, I'm Hrithik Roshan. India is looking for innovative students organized by the National Innovation Foundation and the Department of Science and Technology. For Children of India, which is unique in quality and size in the international context. His contributions have earned him several recognitions, including the Padma Shri Award by the President of India. Hi, hello. See, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், மற்ற ஆஃபீஸர்ஸ், அதாவது சிவில் சர்வீசஸ் மற்ற ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூலாம் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி சிவில் சர்வெண்ட் ஆகலை. பட் ஆனால் ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி ஒருத்தர் சிவில் சர்வெண்ட் ஆனால் என்ன டாப் மோஸ்ட் போஸ்ட் ரீச் பண்ண முடியுமோ அதை சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதாமலேயே ரீச் பண்ண ஒரு பர்சனாலிட்டி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அவருக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தீஸ்வர பட்நாகர் அவார்டு வின்னர், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இன்னும் நிறையா லிஸ்ட் இருக்குது. என்னால் மென்ஷன் பண்ண முடியல. ஸோ பட் அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்டர்வியூலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். அண்ட் இது ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இந்த ப்ராசஸ் இல்லாமல் வேற ஒரு பாத்தில் போயிட்டு திருப்பி ஃபைனலாக வந்து இந்தியாவில் டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ஸ்டேட்டஸை ரீச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பொசிஷனில் திருப்பி எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேராக தான், ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அடிக்கடி கொடுப்பாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் அவருக்கு 5 times எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி 5 times எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் தட் சிம்பிள் இல்லையா? அந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒர்த்தியாக இருக்கிறதுனால தான் பிரைம் மினிஸ்டரே டைரெக்டாக அவரோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு திருப்பி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க 5 times. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா வித்தவுட் ரைட்டிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். நீங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பட் அவர் வேறு மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டியை தான் நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இவர் என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரு, டஃப்பான டீச்சரு, அவர் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறதே கஷ்டன்ற பயம் மட்டும்தான் இருந்தது. பட் அவரோட அந்த ஸ்டேச்சர் என்ன, அதனோட அந்த ஒர்த்தினஸ் என்னன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன் காலேஜ் முடிச்சு ஒரு 5-10 years கழிச்சு தான் இப்படி ஒரு சேனல் இவர் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட நம்ம படிச்சிருக்கோம், அவரை நம்மளை வந்து கைட் பண்ணியிருக்காரு, அவர் நமக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு பர்சனாலிட்டி தான் இன்றைக்கி நம்ம இங்கே இன்டர்வியூ பண்ண போகிறோம். Let us welcome Dr. T. Ramasamy sir. Sir, welcome sir. Thank you. Sir, from scientist to civil servant, how this transformation happened? அதாவது நீங்கள் வில்லிங்காக இந்த சயின்டிஸ்ட் அந்த லைஃப் முடிச்சுட்டு நான் சிவில் சர்வெண்ட் இந்த இதுக்கு போகணும் நீங்கள் வில்லிங்காக போனதா, இல்லை அது நேச்சுரலாக ஆர்கானிக்காக நடந்ததா? How this transformation from being a scientist to civil servant? Or did you ever aspire to become a civil servant, or it happened very organically and naturally, sir? தேங்க்யூ ராஜா. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் என்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார். அது ஒரு நல்ல டிரான்சிஷன் எனக்கு. நீங்கள் டிரான்சிஷனை பற்றி கேட்கும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்லும் பொழுது வரக்கூடிய அனுபவம் ஒன்று. அந்த அனுபவம் இப்போ பூட்ஸ் ஆன் தி அதர் லெக்ஸ்ன்னு சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் நானாக தேடி போனது
ஒரு பேஷனோட போகணும்னு ஆனதுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான். ஓகே. நான் 10 வயசில் வந்து என்னோடய ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் யார் யார் என்ன போகிறீங்கன்னு கேட்ட பொழுது நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன். ஸோ அதை 10 வயசுலேருந்து சயின்ஸை வரணுங்கிறது ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு மேலே ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடுன்னு சொல்லலாம். அதை அந்த இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து சிவில் சர்வெண்ட்டாக முடித்தேன். ஆரம்பித்தது சயின்டிஸ்டாக, நான் முடித்தது ஒரு சிவில் சர்வெண்ட்டாக. இது வந்து ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லை டைரக்டட் டிரான்சிஷனான்னு கேட்குறீங்க. எஸ் சார். இது டைரக்டட் டிரான்சிஷன் இல்லை. ஓகே. முதல்ல இது ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே. தென் ஹவு இட் ஹேப்பன்ஸ் சார்? சொல்கிறேன். ஐ பிகம் a civil servant by default. பை டிஃபால்ட். ஓகே. அதாவது இது நான் யாரை கோட் பண்ணுறேன்னா, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங்கை கோட் பண்ணுறேன். ஓகே. அவர் வந்து ஐஐசி பெங்களூரில் ஓகே சென்டனி இப்போ கொடுத்த பொழுது அவர் சொன்னார், ஐ ஆம் an academician by thinking and a politician by default. அந்த மாதிரி வந்த ஒரு நிலைமை. ஓகே. இது ஒரு சான்ஸு, ஒரு இன்சிடென்ட்னா ஒரு இன்சிடெண்ட். ஆனால் இன்சிடெண்ட்டுக்கு பின்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாறல. அது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட். ஓகே. அவரை போய் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி வந்தவன் இல்லை. ஓகே. நான் வந்து இந்த சிவில் சர்வீஸுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த பொழுது அதை ஒரு ஈடுபாடோடு எடுத்தேன். 2006 எனக்கு அதுக்கு முன்னால் எத்தனையோ செக்ரட்டரி பொசிஷனில் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு செக்ரட்டரி. எனக்கு அதுக்கு முன்னால் வேறு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிலாம் வந்தது. ஓ அப்படியா சார்? 4 வந்தது. ஓகே. 4 எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே. கடைசி 2006 வந்தது இந்த அறிவியல் தொழில்நுட்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்ரட்டரி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு போட்டான், டிஎஸ்டி. அதை நான் எடுத்துட்டதுக்கு ஒரே காரணம், ஒரு நிறுவனத்தை மாற்றி அமைக்கிறது அதனுடைய தொழில்துறையை மாத்திரம் பண்ணலாம். கரெக்ட். ஆனால் இந்திய அறிவியல் துறையோ தொழில்நுட்பத்துறையோ மாற்றணுன்னா அந்த வாய்ப்பு, அந்த செயலருங்கிற அந்த வாய்ப்பு மத்திய அரசில் நான் ஒரு பொறுப்பாக பார்த்தேன். எக்ஸாக்ட்லி. அது ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ், வெற்றிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். அந்த வெற்றிங்கிற காரண எண்ணங்கள்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சர்வீஸுங்கிற எண்ணங்கள் வந்துடுறது. அப்போ நான் பார்த்தேன், சரி இது நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்துறையை மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதை எடுத்து நம்மளால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். அதை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள நான் வந்து நன்றி சொல்கிறேன். அதை விட முக்கியமாக என்ன மாதிரி ஒரு அறிவியல் துறையே சார்ந்து அது வாழ்க்கை முறையாக வாழ்ந்தவங்களுக்கு, அது பொறுப்பாகவோ அல்லது இப்போ ஒரு வேலையாகவோ கருதாமல் அறிவியலே என்னுடைய வாழ்க்கை முறைன்னு வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற நிர்வாகத்துறைக்கு போகும் பொழுது எனக்கு அனுபவத்தினால எனக்கு சக்தி வந்திருக்கா, திறமை வந்திருக்கான்னா இல்லை. ஓகே. ஆனால் அது மாற்றி அமைக்கணும், அதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோடு நான் போன பொழுது என் கூட இருந்த வேலை பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த நான் 8 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன். அதுவே ரொம்ப ரேர் தானே சார்? 8 வருஷமும் ஒருத்தருக்கு திருப்பி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது. அது எக்ஸ்டென்ஷன் 5 சொல்கிறாங்க, அது கணக்கு 5 இல்லை, பரவாயில்ல. ஆனால் 8 வருஷம் சர்வீஸில் செக்ரட்டரியாக இருந்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால், 65 வயசுக்கு மேலே சிவில் சர்வீஸில் இருக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆகிடுவார். ஆமாம். சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆகிடுவார். அப்பொழுது எனக்கு 65 அஃபிஷியலாக 65 வயது இருந்த பொழுது வேறு ஏதாவது எனக்கு உபயோகமாக இருப்பேன் கொடுக்கலாமான்னு நினச்சிட்டு இருந்த காலங்களில் அன்றைக்கி இருந்த பிரதம மந்திரி
இல்லை ஐ வாண்ட் him in the same service with executive authorityன்னு சொல்லி மன்மோகன் சிங். ஓகே. எனக்காக ஸ்பெஷலாக 66 பணம். சரி, இந்தியன் கவர்மெண்ட்டில் 66 பணத்தை ரெண்டு பேர் தான் போயிருங்க கவர்மெண்ட்டில் இருந்தது. ஒருத்தர் கலாம், இன்னும் நான். கிரேட். ஆனால் கலாமுக்கு வந்து அவருக்கு செக்ரட்டரி மாதிரில சயின்டிஃபிக் அட்வைசர் டு ரக்ஷா மந்திரி. ஓகே. நான் இவர் ஃபார்மர் செக்ரட்டரி தான் கவர்மெண்ட். அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரிலாம் உண்டு, இங்கே அதெல்லாம் கிடையாது. ஓகே. அதனால் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. ஆனால் இப்போ ஒரே திறமை முடிக்கிறேன். நான் சயின்டிஸ்டாக நிறைய நாள் வேலை பண்ணியிருக்கேன், 2006 வரைக்கும் பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த அறிவியல் பயணம் ஆரம்பித்தது 10 வயசில். 2006 வரைக்கும் நான் அறிவியல் துறையை தவிர எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் நான் பண்ணுவேன். ஓகே. அத்தனை வருஷம் நான் சயின்ஸாக வாழ்ந்துட்டேன். ஆனால் அந்த 2006 14 வரைக்கும் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்கேன் 8 வருஷம். எனக்கு கிடைச்ச ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த 8 வருஷத்தில் கிடைச்சது அந்த முன்னால் கிடைச்ச விட ஜாஸ்தி. கிரேட். அதனால் நான் சயின்டிஸ்டாக எனக்கு கிடைச்ச மன நிறைவை விட ஒரு சிவில் சர்வெண்ட் நிறைவு ஜாஸ்தி. சூப்பர் சார், சூப்பர். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அகாடமியில் படிக்க வர நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுமே என்ன சொல்லி வருவாங்கன்னா, சார் இந்த சிஸ்டம் இந்த இதுக்குள்ளே என்னால் ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் சார் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாத் அப்படி கேட்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார் இப்போது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் செக்ரட்டரியாக இருந்தப்போ கொண்டு வந்த சில திட்டங்கள், சில ஸ்கீம்ஸ் இன்றைக்கும் பயங்கர பாப்புலரைஸ்டாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் கொண்டு வந்த திட்டம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் அவர் தான் பிஎம்மாக இருந்தார். அவங்களோட ஐடியாலஜி வேறு. இப்போது அதுக்கு பிறகு இப்போ பிஜேபி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஐடியாலஜி வேறு. ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் ஐடியாலஜிக்கலாக வேரி ஆகும்போது அந்த பழைய ஸ்கீமெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி இப்படி மாற்றி அப்படி மாற்றி இல்லை நேமை மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஜென்ரலாக. பட் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீம் இன்றைக்கும் அப்படியே நிற்கிது, அதாவது நின்று பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டெஸ்பைட் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ், டெஸ்பைட் லீடர்ஷிப் இன்க்ளினேஷன், இந்த லீடர் அந்த லீடர் இல்லை, இந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி இல்லை, காங்கிரஸ் இல்லை பிஜேபி இல்லை, தட்ஸ் நாள் இம்மெட்டீரியலாக ஆயிடுச்சு. ஒரு திட்டமாக ஒரு ஸ்கீமாக அட்லீஸ்ட் என்னோட நாலேஜில் இப்போ நானே யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது இன்ஸ்பயர் ஸ்கீம்னு நிறைய பசங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அது அடிக்கடி கரண்ட் அஃபேராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸை தாண்டி பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன், லீடர்ஷிப் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம் அப்படி நிற்கிது அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம்திங் இல்லை, தேர் மஸ்ட் பி சம் ஜென்யூன் ரீசன் பிஹைண்ட் இட். அப்படி ஒரு ஸ்கீம் தான் அந்த இன்ஸ்பயர் ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம் நீங்கள் எப்படி கான்செப்ஷுவலைஸ் பண்ணீங்க அண்ட் ஹவு இட் வாஸ் மெட்டீரியலைஸ்டு, லைக் ஹவு இட் வாஸ் அப்ரூவ்டு பை த கேபினெட் கமிட்டி, இஃப் ஐ எம் ரைட், கேபினெட் கமிட்டியில் போய் தான் வரணும். ஸோ இந்த அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி நீங்கள் கான்செப்ஷுவலைஸ் பண்ணீங்க, அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஏன்னா இன்றைக்கும் அது வந்து பேசப்படுற ஒரு ஸ்கீம். Hi guys, I'm Hrithik Roshan. India is looking for innovative students like the students from Super 30. From class 6 to 10th through the annual Inspire Awards, Manak competition, organized by the National Innovation Foundation and the Department of Science and Technology, Government of India. I encourage all of you to participate by sending in your original creative and innovative ideas in science and technology. Support Manak. Million minds augmenting national aspiration and knowledge. நான் உங்கள் கேள்வியை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சரிங்க சார். என்னுடைய சௌரியத்துக்காக. ஃபைன் சார். முதல்ல நான் கேள்வி கேட்குறோம். உங்களது அந்த கல்யாணம் தெரியும் உங்களுக்கு. கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னீங்க, 2 கவர்மெண்ட்டுக்கும் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். அதை நான் முழுமையாக ஒத்துக்கலை. முதல்ல ஓகே, எந்த ஜனநாயகத்துக்குமே யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் அவனுடைய ஒரே நோக்கம் மக்களுடைய வளர்ச்சி, பிரஜைகளுடைய குடிமகனுடைய வளர்ச்சி தான். டெமோக்ரஸிங்கிறது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்தியாவில் மாறல, ஜனநாயகம் இருக்கிறது. ஃபைன் ஃபைன். அந்த ஜனநாயகத்து முறையில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் 2 கவர்மெண்ட்டுமே
மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுல நோக்கத்தில் மாறுதல் கிடையாது. அவங்க வழிமுறைகள் வேறு, இவங்க வழிமுறைகள் வேறையாக இருக்கலாம். அது வந்து ரெண்டு மனிதர்களுக்குள்ளே ஒன்றுங்கிற அவசியம் இல்லை. கணவன் மனைவியாக இருப்பீங்க, ஆனால் 2 பேரும் குடும்பம் முக்கியம். ஆனால் குடும்பத்தை நீங்கள் பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் மனைவி பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதை வந்து 2 பேரும் முரண்பாடும் சொல்ல முடியாது, விதங்கள் வேறு. இது வந்து என்னுடைய சொந்த கருத்து மாத்திரமில்லை, என்னுடைய நம்பிக்கை. இது கருத்து இல்லை, ஃபைன், என்னுடைய நம்பிக்கை. கரெக்ட். இதில் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்பயரை பெருசாக சொன்னீங்க. என்னுடைய முக்கியத்துவத்தில் இன்ஸ்பயர் வில் கெட் தி 3rd priority. ஓகே. நான் கொண்டு வந்ததில் நான் டெல்லிக்கு இங்கேருந்து 4ஆம் தேதி மே மாதம் 2006 கேபினட் செக்ரட்டரி met me and wanted me to become secretary DST. நாங்கள் லேட்டரில் என்ட்ரு பண்ணுறோம், ப்ரமோஷன் கிடையாது. நான் 4th மே வந்து பிளேனில் டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வரேன். ஒரு கவரில் 10 ப்ரையாரிட்டி எழுதேன். 10 priorities that I have to deliver in this government, in this job. Okay. First, as a secretary of DST, Secretary Department DST. of Science and Technology. Secretary DST. First priority, democratization of Indian science. Democratization of India's Indian science. science. Okay, fine. Second priority, debureaucratization of R&D funding. Okay. Third priority, address the talent supply chain problems of science. Okay. Fourth priority, rejuvenation of research in the university system. Fifth priority, gender parity in science. Sixth priority, globalization of Indian science. Seventh priority, technology convergent solutions to India. Science, social contract of science. 9th priority, science communication to reach people. Science to startups. 10 priority எழுதினேன். 10 priorityல what I start first was address the problem of supply chain, talent supply chain of science. Because democratization of Indian science is a long haul. It is not money based, it is approach based. Debureaucratization is a culture based. These things won't happen in schemes. So you have to develop something that will operationalized. And the operationalized attraction of talent போட்டவோ அதில் நான் கொண்டு வந்தது நாட் இன்ஸ்பயர் அலோன், ஆனால் இன்ஸ்பயரிங் ஸ்கீம் போட்டேன். அந்த இன்ஸ்பயரிங் ஸ்கீம் வந்து இட் வாஸ் டெவலப்ட் இன் த பிளேன் கம்மிங் ஃப்ரம் Delhi to Chennai on 4th of May 2006 before I joined 25th of May. That is 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் travel. 21 நாளைக்கு முன்னால் கிரியேட் பண்ணது. Okay. 25th of May I assumed charge. Okay. 4th of May I traveled from Delhi to Chennai. I created it. நீங்க போஸ்ட் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஐடியா கான்செப்சுவலைஸ் பண்ணிட்டீங்க. 21 நாளைக்கு முன்னால். பா. இதா அதில் எழுதினது இனோவேஷன், இன்ஸ்பயர்னு சொல்கிறீங்களே வழியா அது இன்ஸ்பயர்னுடைய தக்ரோனிம் தெரியணும். அக்ரோனிம், யா. இனோவேஷன் அண்ட் சயின்டிஃபிக் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். ஓகே. அதில் அப்ஜெக்டிவ் என்ன? இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். அந்த இன்ஸ்பயர்ட் ரிசர்ச்சை must come as a science, the pursuit, not as a process. Science is a pursuit, not as a profession. Science as a pursuit. And it has to be an innovation by itself, because such a thing has not happened anywhere else in the world. It's an idea that's being, any innovation by definition is an application of a concept with societal value or wealth generation first time. அந்த மனநிலையில், இன்ஸ்பயர்ட் மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வெளி புறநிலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளோ அல்லது பிரச்சனைகளோ வந்து கண்ணிலே படாது. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
சுப்பிரமணிய பாரதி எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர் இருந்த சுற்றுப்புற சூழ்நிலை என்ன, வறுமை, அடிமை, எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதோ எல்லாம் இருந்தது. ஆனால் பாரதியார் கவிதைகளில் இருந்த நயம், உணர்ச்சி, எழுச்சி, எதையாவது இன்னும் சொல்ல கொண்ட முடியுமா? என்னைக்கோ வெள்ளிப்பனி மேலே பூதுலாகுவோம், சேதுவே மேடம் எடுத்து பாலமே மெப்போம், ஆனந்த சுதந்திரம் மனிதர்கள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இந்த சுதந்திரம் வரத்துக்கு முன்னால் பாட்டாரு. அதனால் அது நான் வந்து இன்ஸ்பயருங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை சொல்ல முடியாத காரணத்தினால, எனக்கு தெரியாத காரணத்தினால நான் வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். சுப்பிரமணிய பாரதியோட ஒரு இன்ஸ்பயர்டு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை என்னால் பார்க்க முடியாது. அந்த சுப்பிரமணிய பாரதியை வந்து நீங்கள் இருக்க ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துனீங்கன்னா அந்த ஆராய்ச்சியும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுச்சியோடு வகுக்கப்பட்ட திட்டம் அது. நான் வந்து ஒவ்வொரு அறிவியலாளரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியலாளர் எல்லாருமே சுப்பிரமணிய பாரதி மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் கொண்டு வந்தேன். அந்த சயின்டிஃபிக் பர்சூட்னு சொன்னேன். சயின்டிஃபிக்ங்கிறது அறிவியல் அல்ல, அறிவியல் முறை. அந்த அறிவியல் முறையை ஒரு வயிற்று பழப்புக்காக பார்க்கலாம், மேக் அ லிவிங். அதை லைஃபாக பார்க்கலாம், இப்போ என்ன மாதிரி கேஸுங்க. ஆனால் அது ஒரு பர்சூட்டாக பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய அறிவியல் உணர்வையும் அந்த கேள்விகளையும் நமக்கு நாமே பதில் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பார்க்கக்கூடிய இதுதான் பர்சூட்டுங்கிறது. அடுத்தவனை பப்ளிஷ் பண்ணி நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணி உலகத்தில் நோபல் ப்ரைஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நோபல் விருதுங்கிறது வந்து ஆராய்ச்சிக்கு கிடைச்ச ஏதோ ஒரு டிஸ்டன்ட் வெகுமதியாக இருக்கணுமே ஒழிய அந்த பரிசுங்கிறது பரிசை தேடி ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆராய்ச்சினால் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால் அந்த பர்சூட்டுங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். இனோவேஷன் டைட்டில் போடா. இனோவேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. இனோவேஷனுங்கிறது வந்து என்னவோ புதுசாக கண்டுபிடிப்புன்னு நினைக்காதீங்க. புது அறிவுன்னு கிடையாது, இருக்கக்கூடிய அறிவு தான். ஆனால் அந்த அறிவை முதல் தரமாக உபயோகமாக யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுக்கு பேர் தான் இனோவேஷன். இப்போ எங்கள் அம்மா யாருமே பண்ணாத ஒரு பண்டத்தை வீட்டில் அவங்க கிச்சனில் பண்ணினாங்கன்னா, முதல் தடவை பண்ணாங்கன்னா அது இனோவேஷன். அதனால் இனோவேஷனுங்கிறது யாரோ இன்னொருத்தர் பள்ளிக்கூடத்துலேருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. இனோவேஷனுங்கிறது வந்து ஒரு தனி மனுஷனுக்கும் நமக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி. அது எல்லார்ட்டையும் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் வர்றது கிடையாது, நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த இனோவேஷனுங்கிற அந்த உணர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு கொண்டு வரணுங்கிறத சயின்டிஃபிக் பர்சூட்ங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்பயர்னு டைட்டில் போட்டேன். அதனுடைய அக்ரோனிம் வேணும்னா இன்ஸ்பயர்னு போட்டதுக்கு காரணம், அறிவியல் ஆராய்ச்சிக்கு முதல் அடித்தளமாக வேண்டியது இன்ஸ்பிரேஷன் தான். அந்த இன்ஸ்பிரேஷனோட உணர்ச்சியை வந்து கொண்டு வரணும், எனக்கு வார்த்தை கொண்டு வர முடியும்னு தானே போட்டிருந்தாங்க. அதனால் என்னுடைய திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அக்ரோனிமுமே அதனுடைய அந்த திட்டத்தினுடைய குறிக்கோளையும் தான் உங்களுக்கு குறிக்கும். இன்ஸ்பிரேஷன் என்னோடய குறிக்கோள் இந்த திட்டத்துக்கு. அதில் நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், முதல்ல ஆரம்பித்த பொழுதோ 10லேருந்து 15 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி வேண்டியது அறிவியல் இல்லை, அறிவியல் ஆர்வம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். அதனால் என்ன பண்ணேன்னு கேட்டால், இந்தியாவில் வந்து அப்போ 4.75 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல்ஸ். அந்த 10லேருந்து 15 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே 100% கவரேஜ் ஆஃப் த ஸ்கூல்ஸ், முழு 100% குழந்தைகளையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டு 5000 ரூபாய் அவார்டு கொடுப்போம். இப்போ வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் புதுசாக கொண்டு வரோம் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அந்த 2000 டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்ரடியூஸ் இன் 2008 அண்டர் த ஸ்கீம். இன்ஸ்பயர் ஸ்கீமில். ஆமாம்,
இன்ஸ்பயர் ஸ்கீமில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வாஸ் டன் இன் 2008. அந்த 1 மில்லியன் குழந்தைகளுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். 10லேருந்து 15 வயசு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணோம். அந்த 5,000 ரூபாய் மணி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட் டு ஸ்கூல், கட்டிங் டவுன் த பியூரோக்ரஸி. 3,600 குழந்தைகள் டெல்லி கொண்டு வந்தோம். நேஷ்னல் லெவலில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சோம். அந்த எக்ஸிபிஷனுக்கு 212 பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்த குழந்தைகளுக்கு. 10லேருந்து 15 வயசு குழந்தைங்க பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்தது. சரிங்களா? இதுக்கு இந்த இந்த குழந்தைகள் இருக்காங்களே, இவங்க பரிசால மருந்து வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து டீ கொடுக்குறேன். நான் நோபல் பிரைஸ் அகாடமியை யூஸ் பண்ணி 71 நோபல் விருது வாங்கின அறிவியலாளர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இதுக்கு சயின்டிஸ்ட் வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது வந்து 5 நாள் நடக்கும் இந்த முகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், யாராவது அந்தந்த ஸ்டேட் போர்டில் டாப் 1% வந்துட்டு அவங்க வந்து கணிதம், வேதியியல், இயற்பியல், ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி அந்த பயாலஜி படித்தாங்கன்னா எம்எஸ்சி படிக்கிறதுக்கு நாங்கள் 80,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம் per வருஷத்து per year for 5 years. ஓகே. டாப் 1% ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் போர்டு யார் எலிஜிபிள். அவங்களுக்கு அந்த ஸ்டேட் போர்டு எல்லாத்தையும் அலைன் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் இந்த டாப் 1% வந்துருவாங்கன்னு கொடுத்துருவாங்க டிஎஸ்சிக்கு. ஃபஸ்ட் இயரில் நாங்கள் இது பண்ணும்போது நான் வந்து 49,000 லெட்டர் பர்சனல் சைன் பண்ணேன். டைரக்ட்லி டு த ஸ்டூடெண்ட். 49,000 லெட்டர் சைன் பண்ணேன். சைன் பண்ணுறக்கே என்ன கையெழுத்து போட்டேன். இதில் போடல, பெசிமேல் கிடையாது. அப்படியா? போட்டேன். எத்தனை நாள் சார் ஆச்சு? அதெல்லாம் பரவாயில்ல. ரொம்ப சில்லி கொஸ்டின் தான். அதாவது எதுக்குன்னு கேட்டால் த கனெக்டிங் பீப்புள். இந்த திட்டம் நீங்கள் நரேட் பண்ணும்போது கேட்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் ஏன் இது ரொம்ப பயங்கரம்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுக்காக ஒர்க் பண்ணுற அந்த அது ஒரு பேட்டர்ன். இப்போ நீங்கள் பியூர் சயின்ஸை கையில் எடுத்துகிட்டு சயின்டிஃபிக் ஸ்ட்ரீமில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் இவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ் போட்ட பட்ஜெட்டோட அதிகமானதையும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த அப்ரூவல் ப்ராசஸ், இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து சொன்ன உடனேயே பிஎம்ஓ இல்லை கேபினெட் கமிட்டி எப்படி டக்குன்னு அப்ரூவ் பண்ணாங்க சார்? அந்த ப்ராசஸ் சரி, ஓகே. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சிவில் சர்வெண்ட் ஆகணுன்றவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல போகிறேன். நான் வந்து இந்த திட்டத்தை நான் டிஎஸ்சி செக்ரட்டரி வந்த 3வது நாள் அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை பர்சன் பண்ணேன். ஓகே. 2006 மே. ஓகே. அவர் கேட்டார். கேட்டுட்டு நல்லா இருக்கு பண்ண, டோன்ட் பி புட் ஆன் பை பியூரோக்ரஸின்னார். அது வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்கிற வார்த்தை. டோன்ட் பி புட் ஆன் பை பியூரோக்ரஸின்னார். எனக்கு கொடுத்த முதல் அட்வைஸ் பிரைம் மினிஸ்டர்கிட்டேருந்து டோன்ட் பி புட் ஆன் பை பியூரோக்ரஸின்னு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நேர் மாறுதலாக இருந்தது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திட்டத்தை நான் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிவிட்டு பிளானிங் கமிஷனில் இப்போ மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தார் ராஜீவ் ரத்தன் ஷா, ஐஏஎஸ் சிவில் சர்வெண்ட். ஓகே. அவரை முன்னாலே தெரியும் எனக்கு. அவர்கிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன் 1-to-1. நான் அவர் தான் பேசுகிறோம். நான் வந்து அப்போ 80,000 ரூபா சொல்லலை. நான் கொடுத்தது 5,000 per month, 60,000 சொன்னேன் இந்த ஃபெலோஷிப்பு. நான் 2,500 ஃபெலோஷிப்னு சொன்னேன். ஓகே. என்ன பண்ணார், 10,000 மாற்று. ஓ, இந்த 60,000 லட்சமாக போடு அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு, நான் முதல்ல அப்படி தான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து நீங்களாம் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு பயமாக இருந்தது. அதனால நான் குறைச்சி போட்டேன். முதல்ல அப்படி தான் போட்டிருந்தேன்னு சொல்கிறேன். அது என்ன காரணத்தை அப்படி போட்டான்னு கேட்டார். எதுக்காக போட்டேன்? 10,000 ஏன் போட்டேன்? நான் சொல்கிறேன், நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய டோட்டல் சயின்டிஸ்ட் இந்தியாவில் 1.5 lakhs.
ஃபுல் டைம். 4% ரிட்டையர் ஆவாங்க. அதனால் 6000 ஜாப் கிடைக்கும். வருஷத்துக்கு 6000 பேர் சயின்டிஸ்ட்டுக்கு சேர முடியும், ஃபுல் டைம் ஈக்குவலண்ட். இந்த 6000 பேரில் ஒரு 1000 பேர் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட் ஸ்கீமில் வந்தாங்கன்னா இந்தியன் சயின்ஸ் மாறிடும். 1/6. இந்த 1000 பேர் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். இந்த 1000 பேர் சயின்டிஸ்ட் வரணும்னா 2000 பேர் பிஹெச்டி பண்ணணும். வெளியூரில் அவன் எங்கேயா போவான், 40% போகும். இந்த 2000 பேர் பிஹெச்டி பண்ணணும்னா எனக்கு 10,000 பேராவது எம்எஸ்சி பண்ணணும் இந்த ஃபெசிலிட்டி ஸ்கீமில். இந்த 10,000 பேர் எம்எஸ்சி பண்ணோன்னா அவனுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு 50,000 பேராவது இந்த ஸ்கூலில் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 லட்சம் வரும். ஆனால் இந்த 2 லட்சம் 1 மில்லியனுங்கிறது 2 லட்சத்து பெர் இயருங்கிறது அதுலேருந்து கொண்டு இருக்கேன் நான். இந்த 5 கொண்டேன். எனக்கு 10,000 தான் முதல்ல தோணுது. ஆனால் நீங்கள் வந்து 10,000 கொண்டு தான் 1000 பேருக்கு நினச்சேன், நீ போடு அப்படின்னாரு. இது பியூரோக்ரஸிலேருந்து எனக்கு கிடைச்ச ஆதரவு இல்லை, ஆதரவுக்கு மேலே ஒரு பெரிய, அதாவது திட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம், சிவில் சர்வீஸ் அங்கீகாரம், ரெக்கக்னிஷன். எஸ், அது வந்தது. சரி என்ன பண்ணேன், பண்ணிட்டேன். சரி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனான்ஸ் கமிட்டி பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட், ஃபைனான்ஸ்க்கு அப்ரூவல். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் சயின்ஸ் செக்ரட்டரி வில் சேர். ஸோ ஐ சேர் த கமிட்டி myself. ஓகே. இந்த இன்ஸ்பயர் திட்டத்துக்கு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் தான் சேர் பண்ணணும். நான் அன்றைக்கி இருந்த செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சரை லேடி, அவங்க பேர் சொல்கிறேன், அவங்க பேரை சொல்லிட்டு போகிறேன், என்ன போச்சு. ஏன்னா அவங்க எனக்கு ஷி இஸ் மோர் மை சிஸ்டர் தேன் செக்ரட்டரி. ஓகே. சுஷ்மா நாத், மத்திய பிரதேஷ்காரர். ஓகே. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனான்ஸ் கமிட்டி போடணும், நீங்கள் சேர் பண்ணணும். நீ உன்னோட பவரில் இருக்க என்ன கேட்க கொடுக்குற, திட்டமே என்னோடது, ஐடியாவே என்னோடது, நானே ஐடியா கொடுத்து நானே எப்படி அப்ரூவ் பண்ணுறது, அது வந்து முறையும் இல்லை, நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. கரெக்ட். அப்போ நீ எழுது. ஃபார்மலாக ப்ரொபோசல் வென்ட் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ். த செக்ரட்டரி வாண்ட்ஸ் டு பிரிங் திஸ் சிஸ்டம், அதனால் நீங்கள் சேர் பண்ணணும் அப்படின்னு செக்ரட்டரி சேர் பண்ண சொன்னோம். நானே ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த அம்மா பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அப்ரூவ்ட் அஸ் ப்ரப்போஸ்ட். Approved as proposed. Without no amendments, no suggestions, nothing. Approved as proposed. Okay. அப்படின்னாங்க. வெளியில் வந்தபோது அந்த மீட்டிங்கில் அந்த அம்மா சொன்னது, இன்னொரு அம்மா வந்து இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு கேட்டாங்க. ஃபைனான்ஷியல் ப்ரொவிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போது அதாவது எனக்கு ராஜீவ் ரத்தன் ஷா சொன்னது 1 lakh, நான் 80,000 போட்டிருந்தேன். அதை வந்து 60,000 ஆக்கலாமா அப்படின்னு இன்னொரு அம்மா கேட்டாங்க. அந்த இன்னொருத்தவங்க செக்ரட்டரி ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்பெஷல் செக்ரட்டரி ஆஃப் த சேம் மினிஸ்ட்ரி. ஓகே. ஓகே. ஐ ஒன்ட் நேம் ஹர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகே. ஓகே. அதுக்கு வந்து சுஷ்மா நாத் சொன்னது இங்கிலீஷ் சொல்லிட்டு தமிழையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, passion has left decision making and governance in this country. Professor Ramasamy has brought the passion back. I am going to support him as he wants. அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேஷனுங்கிறது வந்து நிர்வாகத்திலேருந்து வெளியில் போயிடுது. இன்றைக்கி நிர்வாகத்துறையில் ஈடுபட்டவங்க யாருக்கும் முடிவெடுக்கிறதில்ல, அவ்வளோ பெரிய ஈடுபாடோடு பண்ணுறதில்ல. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமசாமி கொண்டு வந்திருக்காருங்க. இந்த ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ரூவ்ட் அஸ் ப்ரப்போஸ்ட். இருந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அதுக்கு வந்து செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் வந்திருந்தார். ஓகே. அப்போ அவர் சொன்னார், இந்த திட்டம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகே. என்ன அவர் பேர் சொல்லிடுறேன், அகர்வால், ஆர்பி அகர்வால். அவர் சொன்னார், ஒரு இன்னொருத்தர் இருக்க இந்த திட்டத்தை இருக்க எம்எச்ஆர்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது அகர்வால், இந்த திட்டத்தை ராமசாமியும் பண்ண முடியாது, அதனால் அவங்க தான் பண்ணணும்
எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்காதீங்க ஓகே. அப்படின்னு அவரே சொன்னார். முடிஞ்சது. வெளியில் வந்த பொழுது இந்த அம்மா கேட்டாங்க, நீ ஒன்றும் சும்மா இப்போ இந்த ஹோப்புக்கெல்லாம் போடுற ஆள் கிடையாது, உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, அது என்ன, அது என்கிட்ட மாத்திரம் சொல்லு, நான் எழுதலை. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக நான் ஆசைப்படுறது நோபல் ப்ரைஸ் ஃபார் த ஒர்க் டன் இன் இந்தியா. சரி சார், நோபல் ப்ரைஸ் ஃபார் த ஒர்க் டன் இன் இந்தியா. ஃபார் த ஒர்க் டன் இன் இந்தியா. ஓகே. அண்டர் த ட்ரை கலர். அண்டர் த ட்ரை கலர். ஏன்னா ராமனோடது ட்ரை கலர் கிடையாது, யூனியன் ஜாக். ராமனோட நோபல் ப்ரைஸ் ஓகே, அது யூனியன் ஜாக். யூ மீன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. எனக்கு நான் ஃப்ளாக் சொல்லிட்டேன் விட்டுருங்க. இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு அது கிளியராக சொல்லிடுவேன். அதனால் ஓகே, அந்த திட்டம் போட்டோம். நான் வந்து என்னுடைய 8 வருஷ சர்வீஸில் 43 கேபினட் அப்ரூவல் வாங்கினேன். பா. 16 பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தேன். 74 நியூ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தேன். இன்ஸ்பயர்ங்கிறது ஒரு ஸ்கீம் எனக்கு. ஐ brought 74 நியூ ஸ்கீம்ஸ் பார்லிமெண்ட் அப்ரூவல் எடுத்து. கிரேட் கிரேட். சார், இப்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து பட்டிங் ஆஸ்பிரண்ட் இல்லை பியூரோக்ராட் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு சேஞ்ச், ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறல எவ்வளோ பெரிய லெங்க்தியான ப்ராசஸ் அண்ட் அதுக்கான வெயிட் டைம், லைக் பேஷன்ஸ், அதுக்கான அந்த லீன் பீரியட் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கணும். இது இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த பேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் தாண்டி வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்மோ. அது மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் த சேஞ்சுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டும் இருந்திருக்கு. லைக் நீங்கள் ஒரு இடத்துலையும் போய் மற்ற கலீக்ஸ் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஈக்குவல் சப்போர்ட் நல்லா கொடுத்ததுமே அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா சார்? இப்போது ஜென்ரலாக இப்போது நம்ம யூபிஎஸ்சிலே ஒரு கொஸ்டின், எத்திக்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்குது சார். இது வந்து மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆஃபீஸர்ஸுக்குமே சேம் ரூல்ஸ், சேம் ப்ரொசீஜர்ஸ், சேம் எஸ்ஓபிஸ் தான் இருக்குது. ஆனால் ஒன்லி ஒரு சில ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களோட போஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதே சேம் ரூல், சேம் ப்ரொசீஜரை வச்சுட்டு ஏன் அந்த ஒரு சில ஆஃபீஸர்ஸ் மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்க முடியுது? அதுக்கு யூ கிவ் சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் தான். தேங்க்யூ. அந்த கொஸ்டினுக்கு நான் வந்து உங்களை ரொம்ப ஃப்ளாட்ரி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அதனால தான் பொறுமையாக நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக கேட்கும்போது எனக்கு அந்த கொஸ்டின் இமீடியட்டாக ஞாபகம் வந்தது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம் தான், எல்லாருக்கும் ஒரே இது தான். பட் ஆனால் ஒரு பர்சன்னால் மட்டும் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன் டு பிரிங் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சார்? இது டெஃபினட்டாக இன்னும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் பியூரோக்ராட்ஸாக வரணுன்றவங்களுக்கு இது ஒரு பெரிய லேர்னிங்காகவே இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸை. இல்லை சார், நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொசைட்டிலேயே என்ன தப்பு இருக்குன்னு பார்க்குறோம், என்ன ரைட் இருக்குன்னு பார்க்குறதே கிடையாது. கரெக்ட். We are not in a state as a society state of mind to celebrate our successes. நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய நல்லதை நாம் பார்த்து கண்ணோட்டத்தை அந்த பார்வையில் பார்த்தா தான் தெரியும். அதை பார்க்காம நம்மளுடைய குறைகளே பார்த்தோன்னு இப்போ பார்த்தோம் நம்மளே நமக்கு தாழ்த்தி இறக்கிக்கிறோம், நம்ம சமுதாயத்தை இறக்கிறோம். நான் அந்த இங்கிலீஷில் கவிதை எழுதுவேன். அதில் வந்துட்டு as many shadows, as many sources, as many sizes, as many angles. எவ்வளவு லைட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்பர், அந்த லைட்டுக்கு எத்தனை லைட் இருக்கோ அத்தனை லைட்டுக்கு அத்தனை நிழல்கள் கிடைக்கும். எந்த கோணத்துலேருந்து பார்க்குறோமோ அந்த கோணத்துலேருந்து பார்த்து நிழல் சைஸ் மாறும். ஆனால் ஆப்ஜெக்ட் ஒன்று தான். ஆப்ஜெக்ட் ஒன்று. கரெக்ட். அதனால் எந்த கோணத்துலேருந்து நம்ம பார்க்குறோங்கிறது இருக்குது. அதில் நிறைய பேருடைய மன நிலைகளில் நாம் வந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அது தவறுகளையும் பார்க்குறோமே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய ஊழலை பார்க்குறோம், தவறாக பார்க்குறோம். அவ்வளோ நல்லது நடக்கிறது. குட் திங்ஸ் ஆர் தேர். அதனால் நான் கவர்மெண்ட்டில் இருந்த பொழுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் சயின்ஸ். ஓகே, I even officiated Secretary Parliamentary Affairs. Okay.
ஐ ஹவ் ஃபெல்ட் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் தான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து அவங்க வந்து 1500 கமிட்டி செக்ரட்டரி மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த கமிட்டி செக்ரட்டரி வந்து மீட் பண்ணுற போது they come and apply their mind. ஸோ அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம்ஸ். டியூ டெலிஜென்ஸுங்கிறது அங்கே நடக்கிறது. அதனால் சிவில் சர்வீஸில் தேசத்துக்கு சேவை பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அதிகாரங்கிறது ஒரு கத்தி மாதிரி, அதுக்கு எதுக்கு உபயோகிக்கிறோங்கிறது இருக்குது. கரெக்ட். இதில் என்ன ஆகி போய்டுறதுன்னு கேட்டால், அதிகாரங்கிறது சில சமயங்களில் ஒரு மது மாதிரி ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய நிலைமைகள் வந்துடுறது. இது வந்து என்னோடய வார்த்தை இல்லை, இது வந்து ஜெயபால் ரெட்டியோட வார்த்தை என்னை பற்றி சொன்னது. ஜெயபால், ஓகே. அவர் வந்து எனக்கு மந்திரியாக இருந்தார். ஓகே. அவருடைய எலெக்ஷன் இருக்கிற அன்றைக்கி நான் டெல்லியில் இருந்தேன். ஓகே. நான் ரிட்டையர் ஆகிட்டு வந்துவிட்டேன். ஓகே. அவர் திரும்ப போனார், நாங்கள் இல்லை. ஓ. அவர் செக்ரட்டரி வந்து என்ன சார் இத்தனை வருஷம் இருந்தார், டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு கேட்டார். கர்நாடகா கேட்டார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிஷி சிங். அவர் என்ன சொன்னார், the enjoyment of power is its abuse. The enjoyment of power is its abuse. ராமசாமி பவரை அப்யூஸ் பண்ணலை, அதனால் வேலை முடிஞ்சோன்னு டக்குன்னு போயிட்டார். அதனால மறுநாள் he came to Chennai to see me. ஓ, ரிஷி ஐஏஎஸ். ஜெயபால் ரெட்டி. ஓ, ஜெயபால் ரெட்டி. ஓகே ஓகே. ஜெயபால் ரெட்டி came to see me. ஓகே. Because he was not there when I retired. ஓகே. இதா அதனால் எனக்கு 8 மந்திரிங்க இருந்தாங்க அந்த 8 வருஷத்தில். மந்திரிகள் வருவாங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னப்பா மாற்றினே இருக்கீங்கன்னு சொன்னால், அது என்னப்பா சயின்ஸ் செக்டர் நீ தான் பண்ணுற, உங்கள்கிட்ட இருக்குது, என்னால் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது எப்போ அப்படிம்பாங்க. இது வரைக்கும் நான் என்னுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், 8 வருஷத்தில் என்னோடய ஒரு முடிவு கூட, எடுத்த முடிவு ஒன்றில் கூட ஐ எம் நாட் அஷேம்ட். அண்ட் ஐ டிட் நாட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் பிரின்சிபிள்ஸ். எந்த மாறுதல்கள், பொலிட்டிக்கல் மாறுதல்கள் வந்தாலும், கவர்மெண்ட் மாறாமல் இருந்தாலும் மந்திரி மாறினே இருந்தாங்க. எனக்கு எந்த மந்திரிகள் வந்தாலும், எந்த செக்ரட்டரிகள் மாறினாலும், எந்த நேரத்துலேயும் ஒரு முடிவு கூட என்னுடைய மாரல் ஸ்டாண்ட்லேருந்து மாறி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிவில் சர்வன்ஸுக்கு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ். அந்த உங்களுடைய பொறுப்பை நான் அன்றைக்கி அந்த இடத்த சொன்னேன். ஒரு சிவில் சர்வெண்ட்டுடைய வேலை என்னன்னு கேட்டால், ஒரு உள்ளாடை மாதிரி அவங்க. நம்முடைய உள்ளாடை நம்மளுடைய சுகாதாரத்தை, ஹைஜீனை காப்பாற்றுறது. டெமோக்ரஸியில் வெளியாடை வந்து பாலிட்டிஷியன், உள்ளாடை வந்து சிவில் சர்வெண்ட். உள்ளாடை வெளியில் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும். சிவில் சர்வெண்ட்டாக வரும்பொழுது நீங்கள் நியூஸ் பேப்பருக்கும் அங்கேயும் போய் ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீஸுக்கு நல்லது கிடையாது. அனானிமிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். சார், இது நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அனானிமிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, இந்தியாங்கிற ஒரு தேசத்தை ஒரு பெண்ணாகவே நீங்கள் போடுங்க, எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணோட உள்ளாடை நாம சிவில் சர்வெண்ட்ஸ். அதனால் பொலிட்டீஷியன்ஸ் வந்து வெளியில் வரவங்க தான். அந்த ஹைஜீனை காப்பாற்ற வேண்டியது, தேசத்தினுடைய சுகாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது சிவில் சர்வெண்ட்ஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ கமிட்மெண்ட். இந்த சிவில் சர்வெண்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே நான் கேட்கக்கூடியது 3: நியூட்ராலிட்டி, டிரான்ஸ்பேரன்சி, இன்டெகிரிட்டி. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பர்சனல் கொஸ்டினாக இருக்கும். அதான் எனக்கு பர்சனலாக கனெக்டடான ஒரு கொஸ்டின் சார். இது மேபி உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரில, பட் ஸ்டில் சார், நான் காலேஜில் படிக்கும்போது நீங்கள் என் கிளாஸுக்கு ஃபேக்கல்ட்டியாக வரும்போது என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, டிஆர் கிளாஸ் செட்ட ஃபெயிலு தான், அவர் கையில் மார்க்கே வராது. போன எங்கள் சீனியர் பேட்சில் டாப்பருக்கே டி கிரேடு தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த டாப் மோஸ்ட் கிரேடே பி கிரேடு தான், ஏ கிரேடு கூட கொடுக்க மாட்டார். டிஆர் அவுட்டு அப்படின்னு ஒரு
ஒரு ஒரு டிஆர்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. ப்ளஸ் எங்களை அஸ் அ ஜூனியராக எங்கள் சீனியர்ஸ் வந்து அந்த ஃபியர் ஃபேக்டருக்குள்ளே லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்க வரும்போது டெஃபினட்டாக எனக்கு பயங்கர பயம். டிஆர் கிளாஸா, ஐயோ டிஆர் மார்க் போடுவாரா, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன செய்யுது, டிஆர்கிட்ட மார்க் வாங்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் எனக்கு மட்டும் இல்லை, கிளாஸில் எல்லாருக்குமே இருந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏஜில் ஒரு 19 இயர்ஸில் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 20 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு அவ்வளோதான் என்னால் யோசிக்க முடிஞ்சது. அது எனக்கு தெரியலை, என்ன ஃபேக்டர்னு தெரியலை. ஆனால் எனக்கு எஸ் கிரேட் வந்தது, டாப் மோஸ்ட் கிரேட். அதுக்கப்புறம் சீனியர்லாம் சொன்னாங்க, இப்போ டிஆர் உனக்கு எஸ் போட்டார், டிஆர் எஸ் எல்லாம் போட மாட்டாரேடா அப்படின்னாங்க. அது எனக்கு வந்து அது என்ன சொல்ல ஷாக்காகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. டிஆர் சப்ஜெக்டில் நம்ம எஸ் வாங்கிட்டோமா அப்படின்னும் இருந்தது. அது எனக்கு தெரில, அந்த டிஆர்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர்னு ஒன்று இருந்தது காலேஜில். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து நான் யூபிஎஸ்சியில் வந்து சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபைனல் இன்டர்வியூ ஸ்டேஜில் வந்தால் நீங்கள் பேனலில் ஒரு மெம்பராக உட்காந்தீங்க, சோக்கிலா ஏர் மேடம். அப்போது அந்த பேனலில் நீங்கள் இருந்தீங்க, மொத்தம் 5 பேர் இருந்தாங்க, நீங்களும் ஒரு பர்சன். எனக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, ஐயோ டிஆர் உட்காந்துருக்காரு, என்ன கேள்விக்க பாரு இவருக்கு நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம கஷ்டம்தான் போல இருக்குது, சரி ஓகே வந்துட்டோம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு தான் முழுக்கில் மைண்டு மென்டலாக அப்படி தான் ஓடிச்சு. ஆனால் ஐ காட் தட் போஸ்ட், செலக்ட் ஆகிட்டேன். அதுவும் அன்றைக்கி அது வந்து ஒரே ஒரு வேக்கன்சி. அன்றைக்கி அது மொத்தம் 48 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க, ஒரே ஒரு வேக்கன்சி. ஸோ எனக்கு அந்த சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக வர வரைக்குமே டிஆர்னு ஒரு பயம். ஐயோ டிஆர் மார்க் போடுவாரா, டிஆரோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குமே, நம்ம அதை மீட் பண்ணிடுவோமா, இல்லை நமக்கு இந்த போச்சு நமக்கெல்லாம் கிடைக்காது, டிஆர் இதெல்லாம் நம்மளால் ஸ்டாண்டர்டு மீட் பண்ண முடியாது. காலேஜில் அப்படி தான் யோசித்தேன், டிஆர் ஸ்டாண்டர்டை என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் தெரில, டிஆர் சார் எனக்கு எஸ் கிரேட், டாப் மோஸ்ட் கிரேடு கொடுத்தாரு. எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து இப்போ அவனுக்கு எஸ் கொடுத்தாருன்னு கேட்டாங்க. அப்புறம் இங்கே டிஜேகேல சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரும்போது யூபிஎஸ்சியில் இன்டர்வியூ பண்ணல, நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்க சோக்கிலா ஏர் பேனலில். அப்போது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஐயோ கஷ்டம்தான் போல இருக்குது டிஆர் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்தது. ஸோ மை கொஸ்டின் இஸ் சார், வாட் இஸ் த டிஆர் ஃபேக்டர், ஒய் த டிஆர் ஃபியர் ஃபேக்டர்? மேபி இப்போ எப்படின்னு தெரியல, அப்போது அன்னைக்கு சினாரியோவில். அதாவது டிஆர் வந்து போடுறதும் கிடையாது, நீங்கள் வாங்கினது. there's a difference between போடுறது அண்ட் வாங்குறது. இல்லை அப்படி தான் காலேஜில் ஒரு இமேஜ் அவங்க சொல்லுவாங்க. அதாவது அந்த இப்போ 18-19 சொல்லிட்டீங்கல்ல, இம்மெச்சூரிட்டியில் வர்றது. ஐ லுக் ஃபார் பெர்ஃபெக்ஷன். ஓகே, பெர்ஃபெக்ஷன் இன் நாலேஜ் ரிக்வயர்ஸ் டெப்த். அதனால் இந்த question of getting 90% in CL Ramasamy is not possible. ஓகே, அதாவது 100 மார்க் நான் எனக்கே கொடுக்க மாட்டேன். ஓகே, பிகாஸ் நாலேஜுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட், நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் டு. ஓகே, இஃப் யூ காட் a yes, what it conveys to you that you understood the questions, you approached properly. ஓகே, இல்லைன்னா எஸ்ஸே என்கிட்ட வாங்க முடியும். ஃபைன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக இது கட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் போகலான்னு தான் பார்க்குறேன். பட் மேபி அது இன்னொரு பார்ட் ஆஃப் இன்டர்வியூவாக எடுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி லீனியர் நான் லீனியர் எல்லாமே கிடைக்கிது. ஸோ இது வந்து இப்போ ஆஸ்பைரிங் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸுமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி டீச் பண்ணுறதுனால எனக்கு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கே நிறைய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களோட ரோல் அஸ் அ செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரியலி கமெண்டபிள்ன்றது ரொம்ப சின்ன வேர்டு நினைக்கிறேன், அதை விட இன்னும் பெருசு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்டாக பண்ணின அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு சிவில் சர்வெண்ட்டாக கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தின்னு ஸ்டார்டிங் ஆஃப் த இன்டர்வியூலே சொன்னீங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ரியல் பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் த நான் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இந்த சிவில் சர்வன்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி
civil servants are like innerwear for our body and politicians are like நம்ம வெளியில் போட்டுக்கிற சட்டை பேண்ட் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தட்ஸ் வெரி மச் ட்ரூ. அண்ட் உங்களோட இன்ட்ராக்ஷனில் அது ரொம்ப கிளியராகவே புரிஞ்சது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மை ரெக்வெஸ்ட் அண்ட் கம்மிங் ஹியர். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றி ராஜா. அதாவது நான் ஒரு மெமோயர் எழுதியிருக்கேன். ஓகே. அதனுடைய தலைப்பு என்னென்னா, ஒரு முடிவில்லாத பயணம். ஓகே. இன்கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் ஜேர்னி. ஓகே. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுதோ எல்லாருமே ஏதோ இப்படி பழையணும், இது அடையணும், இது அடையணும்னு ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு நான் இதை வாங்கிக்கணும், இதை வேணும், அது ஒரு டெஸ்டினேஷன். நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சயின்டிஸ்டாக வரணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், இதை செய்யணும், அது செய்யணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களோடு தான் ஆரம்பித்தேன். அப்போது நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே நம்ம நினச்சதை அடையிறது ஒரு வெற்றி அப்படிங்கிற சக்ஸஸ்ங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் நாம் எத்தனை வெற்றி அடைஞ்ச என்ன பிரயோஜனம்? என்னை சார்ந்த நாடோ, என்னோட சொந்த நாடோ, நான் பிறந்த மண்ணோ, நான் கொடுக்குற மக்களோ, நிறைய பேருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளோ, கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு ரைட்ஃபுல்லாக செய்ய வேண்டிய எதுவுமே கிடைக்காத பொழுதோ ஒரு தனி மனுஷனுடைய வெற்றிக்கு ஒரு மதிப்பு கிடையாது அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல தோணுது. அது எப்போ தோணுதுன்னா, நான் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் தோணுது. நான் ஏதோ வாங்கினேன், இதை வாங்கினேன். நான் 66 விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் விருதுகள் எதுக்குமே மதிப்பில்லையே அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த சிவில் சர்வீஸுங்கிறத 2 வார்த்தைக்கும் ஒரு தனியாக மனிதத்துவம் கொடுங்க. அது ஒரு ரொட்டீன் ஆகிடாதீங்க. சிவில்ங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஏன்னா கம்ஸ் தி சிவில் சொசைட்டி. கரெக்ட். சர்வீஸ்ங்கிறத ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கி சொல்கிறேன், அப்பா நான் சயின்டிஸ்டாக பண்ணதை விட இந்த சர்வீஸ் பண்ணும்போது வந்த நிறைவுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சர்வீஸ்லேருந்து கொஞ்சம் மாறிடாதீங்க. நிறைய சிவில் சர்வன்ஸை நான் பார்க்கக்கூடியது அந்த அதிகாரத்துலேருந்து வரக்கூடிய நம்மளுக்கிட்டேயே வரக்கூடிய மாதல்களில் நிறைய பார்க்குறேன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ரிமெம்பர், த மாஸ்டர் இஸ் an Indian citizen, not you. We are servants, but they are the masters are different. அதை நான் உள் வாங்கியிருந்தனால டுடே ஐ எம் ஏபிள் டு. நான் இப்போ சொல்கிறேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன ஒழிய ஐ ஸ்டில் கண்டினியூ டு ஒர்க் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் ஐ ரிட்டையர்ட் as a civil servant, not as a scientist. அதாவது என்னுடைய பென்ஷன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடையாது. நான் 6 பே கமிஷனில் சயின்ஸுக்காகவும் ப்ரொஃபஸர்ஸுக்காகவும் பேசினேன். அதனால் ஐ கேனாட் பி பெனிஃபிஷரி டு த பாலிசி ஸ்பேஸ் தட் ஐ ப்ராட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற காரணத்தினால ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூ டஸ் நாட் ஹாவ் அன் IAS பட் ரிட்டையர்ட் as a civil servant and getting pension from DOPT. ஓகே, கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. மை ப்ரெடிசஸர் கெட் ஃப்ரம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், சக்ஸஸர் கெட் ஃப்ரம் சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஐ கெட் ஃப்ரம் சிவில் சர்வெண்ட். இதை நான் என்னுடைய ஃப்ரெண்ட் அகர்வால், RP Agarwal, 1972 batch officer. He told me in 2007, yeah, you become one of us. I don't know whether you consider right or wrong, pride or something. You are like us. Then jovially I asked, what batch do you assign me to? He said 71. I don't know. I accepted it, kept quiet, and I asked somebody, he is 72 batch officer, he considers you senior, so he is 71. Fundamentally, I have some very good people with whom I work. It is important that you see, you are now going through an academy. Your job is to find the entry into civil service. Please don't look at it. Getting into service is the end of anything. That's the beginning. It's a beginning, yes sir. It's a beginning. அதுக்கப்புறம்
you will stand, the country will benefit to stand only by your character, not competence alone. Your character must speak, and that must speak through your actions, through your decisions. அதுக்கு பொறுப்பு நிறைய இருக்கு. அதனால் I am very proud of my father because he lived an upright life and he stood for certain principles in life. And as long as you do civil service as a service to civil society, I think you will be peaceful. Thank you. Fine, sir. Thank you, sir. Thanks.